ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகம் என்பது இந்த வாழ்வின் மர்மங்களை அறிவது. நம்முடைய வாழ்வு மர்மங்களை கொண்டது. நாம் யார்? நாம் ஏன் இங்கே வந்தோம்? இன்று என்ன நடக்கிறது? நாளை என்ன நடக்கும்? இதெல்லாம் யாருக்கும் எதுவுமே தெரியாது. உதாரணத்திற்கு வேண்டுமானால் சொல்லலாம், இப்போது இந்த சமுதாயத்திலே எலெக்ஷன் நடந்தது அல்லவா? அப்போது எல்லோருமே என்ன எதிர்பார்த்தார்கள்? பிரபலமான கட்சி ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் திடீரென்று எதிர்பாராத ஒரு கட்சி வெற்றி பெற்று விட்டது. இது என்ன மர்மந்தானே? மர்மமாக இதை அறிவது ஆன்மீகம். ஆன்மீகத்திலே நீங்கள் தேர்ச்சி பெற்றால் உங்களுக்கு எந்த விதத்திலேயும் யாராலேயும் தீங்கு செய்ய முடியாது. நீங்களும் தீங்கு செய்ய மாட்டீர்கள். இந்த ஆன்மீகத்தை அறிவதற்காகத்தான் எல்லா மதங்களும், எல்லா சாஸ்திர சமுதாயங்களும், எல்லா சடங்குகளும் இருக்கிறது. இதை மனிதன் தெளிவாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சமுதாயம் தற்சமயத்திலே தமிழ் சமுதாயம் காம எண்ணங்களிலேயே மூழ்கியிருக்கிறது. காம களியாட்டங்களிலே இது தவழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்றால் 60 ஆண்டுகளாக இங்கே ஆன்மீகம் புதைக்கப்பட்டு விட்டது. மேலோட்டமாக எவ்வளோ பூஜை செய்கிறார்கள், லட்சக்கணக்கான பணங்களை செலவு அழிக்கிறார். ஆனால் ஆன்மீகத்தில் ஒன்றுமே முன்னேறவில்லை. ஏனென்றால் ஆன்மீகத்தில் ஒருவன் முன்னேறினால் அவன் உண்மையை அறிந்தவன் ஆகிறான். உண்மையானவனைத்தான் அவன் அரசியலிலே கொண்டாடுவான். இனி அரசியலும் இதை கலக்கப் போகிறேன். ஏனென்றால் சமுதாயம் சீர்திருத்த வேண்டும் என்றால் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் நமக்கு அரசியல் தேவைப்படுகிறது. அப்போது அந்த சமுதாயத்தை நாம் சீர்தூக்கி நிறுத்த முடியும். இவையெல்லாம் நீங்கி புதியதாக புதிய குழந்தை பிறக்க வேண்டும், புதிய சமுதாயம் உருவாக வேண்டும். அதற்கான என்ன வழிமுறைகள் எல்லாம் நான் இப்போது சொல்லப்போகிறேன். இதோடு முடித்துக்கொள்கிறேன். நீங்கள் இதை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.